So good evening எல்லாருக்கும். Thanks for joining this session. Let's connect பத்தி ஒரு few information சொல்லிட்டு then we'll go into the session. So let's connect is a platform. ஸோ யாரெல்லாம் அவங்க ஒரு ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ வில் சென்ட் அவுட் த இன்வைட் அண்ட் ஆல்சோ தி லிங்க்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் ஹோஸ்ட் பண்ணணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த செஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல. ஸோ தட் வந்து நாங்கள் எங்களோட எண்ட்லேருந்து எந்த ஸ்பீக்கர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு செஷன் ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒன் மோர் திங், இது நாங்கள் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டெய்லியும் ஃப்ரம் 6 to 7:30 we are conducting this session. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் செஷன் வில் பி ரெக்கார்டட். ஸோ எனி கன்சர்ன்ஸ் எதாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா பிகாஸ் வில் டூ அன் வீடியோ எடிட்டிங் அண்ட் தென் வில் அப்லோட் இட் இன் யூடியூப். ஸோ ஆஃப்டர் த செஷன் எதெல்லாம் பாட்டில் தேவையில்லை சில திங்ஸ்லாம் நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஸோ வில் ஆட் அவர் AHB லோகோ அமேசிங் ஹியூமன் பீயிங். ஸோ அதுக்கப்புறம் பண்ணிட்டதுக்கப்புறம் வில் அப்லோட் இட் இன் அவர் யூடியூப் சேனல். ஸோ அங்கே வந்து நாங்கள் போட்டுருவோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது கஜலட்சுமி மேம். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து பிரேக்கிங் தி பிரிக் வால், டீலிங் வித் எமோஷன்ஸ். ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அப்புறம் பேரண்டிங், அடாப்டிங், பேரண்ட் ரோல் எப்படி இருக்கும் கிட்ஸுக்கு, ஸோ போன இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ வாட் ஆர் த வேஸ் வி ஆர் ஃபேஸிங் சேலஞ்சஸ், ஸோ அந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அண்ட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் இன் அவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர்வியூவாக வந்து கஜலட்சுமி மேம் வந்து நம்மளுக்கு எடுக்க போகிறாங்க. அண்ட் ஷி இஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கீழ்பார்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதோட நான் வந்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் ஸோ தட் ஷி கேன் கோ ஹெட். அண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இட் வில் பி பெட்டர் எவ்ரி ஒன் மியூட்ல இருங்க. So that is so that the speaker will be easy to communicate. If you have any doubts or things anga chat la post pannunga. Abdi illana end of the session so we'll have a QA session. So appa வந்து நீங்க உங்களோட queries நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? என்ன ப்ரோகிராம் இது அட்டெண்ட் பண்ணிக்க, நான் ஏஞ்சு போறேன். ஓகே மேம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். நான் மியூட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனிவே வில் ஹேவ் அன் திங் டு ஹோஸ்ட் இட். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் செஷனை. ஷூர், தேங்க்ஸ். Good evening one and all. Thanks for this session. I should thank the organizers. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீயா எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் வந்து எடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன். அண்ட் ஐ லைக் த வெப் பேஜ் ஆல்சோ. அவங்க அந்த பண்ணியிருந்த அந்த இன்விடேஷனும் ஐ லைக் இட் வெரி மச். ஐ வாண்ட் அப்ரிஷியேட் தட் பிகாஸ் இட் ஹேட் அ ஸ்மைலி, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலி இருந்துச்சு அதுல. பிளஸ் வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு கேர்ளோட பிக்சர் பிளஸ் ஒரு பாயோட பிக்சர் இருந்தது அதுல. டிபிக்கல் அடலசன்ட் பிக்சர் அது. கேர்ள் வித் பட்டர்ஃப்ளை ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒரு குட்டி பிக்சர் அது பாத்தீங்கன்னா தெரியும். பிளஸ் அந்த பாய் வந்து டிபிக்கல் ஒரு ஹேட் அண்ட் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஷூ. டிபிக்கலா அடலசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு பிக்சர். அண்ட் இட் ஹேட் அ ஸ்மைலி ஆல்சோ. அண்ட் ஐ லைக் தட். யார் இது பண்ணாங்களோ அந்த ஆர்கனைசர்ஸ். பிளஸ் இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிற மாதிரி இந்த நோக்கம் வந்து வரவேற்று. I wish them all good luck. We'll start with the topic. Actually when I prepared slides and all, I'm not sharing slides with you. I'm just going to talk. கொஞ்சம் ஃபாஸ்டா போனாலோ இல்ல ஏன்னா because 1 hourல we need to cover the topic. உங்களுக்கு புரியலனாலோ you can put it in the chat box. Somebody can tell me because I just muted all the screens because I'm just talking with the PowerPoint presentation. I'm not sharing the slides though. மெயினா வந்து ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கோமே. ஒரு நார்மல் கம்யூனிகேஷன் நம்ம பேசணும்னா கூட சரி, ஒரு பேச்சு 2 பேருக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு இன்டராக்ஷன் நடக்குதுனாலே மெயினா நமக்கு என்ன தேவைன்னா 2 பேர் வேணும். அவங்களோட எண்ணங்களையும் அந்த பேச்சுக்கான எல்லா செயல்களையும் அவங்க வெளிப்படுத்தணும். அந்த ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்தணும். அந்த எதிராளி வந்து அதை கரெக்டா காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட எக்ஸ்பிரஷனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல நடக்கும். ஸோ இதையே நான் முன்னாடி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம டாக் இஸ் அபவுட் adolescence, ஓகே, அண்ட் their emotions. ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லையே நீங்க நினைக்கலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் the problem happens in adolescence is they communicate the other person on the other side of the spectrum, like the parents இருக்கலாம், the teachers இருக்கலாம், environment இருக்கலாம், they will not comprehend.
ஸோ அங்கதான் ப்ராப்ளம் நடக்கும். இல்லைன்னா இந்த சைட் இருக்கிற ஸ்பெக்ட்ரம் லைக் அடலசன்ஸோட அதர் சைட்ல இருக்க ஸ்பெக்ட்ரம் தே வில் டாக், பட் த அடலசன்ட் ஸ்பெக்ட்ரம்ல இருக்க குழந்தைகள் வந்து அதை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ த கம்யூனிகேஷன் ப்ராசஸே இங்க வந்து தடைப்பட்டு போயிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் when we deal with emotions and the regulation of emotions in the adolescent period la. So நான் இந்த டாபிக் எப்படி கவர் பண்ண போறேன் அப்படின்னா அடலசன்ஸ் பத்தி சொல்ல போறேன். அவங்களோட பிரெயின் எப்படி அந்த ஸ்ட்ரக்சரலா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். ஏன் இது முக்கியம் அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்களோட எமோஷனல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு புரியும். அந்த எமோஷனல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு புரிஞ்சாதான் அதை எப்படி ரெகுலேட் பண்றது, அவங்களை எப்படி டீல் பண்றது உங்களுக்கு சரியா புரிய வரும். இப்ப நிறைய பேர் கோவிட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹாட் டாபிக். நிறைய பேர் நிறைய ஜூம் செஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் அ லாங் டர்ம் டாபிக். லைக் ஏன்னா எல்லாருமே இந்த அடலசன்ஸை கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நார்மலா அடலசன்ஸ் இந்த அடலசன்சியா அப்படின்னாவே வந்து டு க்ரோ அப் அப்படின்னு சொல்லுவோம். லைக் வளர வேண்டிய பருவம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ ஒரு டிரான்சிஷன் பீரியட் லைக் ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு அடல்ட்ஹுட்கான ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான் நம்ம வந்து இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஸ்வலா அந்த பீரியட் வந்து ஏஜ் குரூப் வந்து 10 to 19 years வந்து அடலசன்ஸ் சொல்றாங்க. இட்ஸ் வைட் லைக் பெரிய கேப். அங்க 10ல இருந்து 19 வயசுக்குரிய இந்த ஏஜ் குரூப் தான் அடலசன்ஸ் சொல்றாங்க. சில இடங்கள்ல வந்து அவங்களை யூத்ன்னு சொல்றாங்க. அது அந்த ஏஜ் ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது. 15 to 24 years ஆகுது. யங் பீப்புள்னு சொல்ற ரேஞ்ச் வந்து இட் இஸ் பிட்வீன் 10 to even 24 years. பட் நம்ம வந்து WHO சொல்றதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ 10 to 19 years come under this category of adolescence. ஸோ அடலசன்ஸ் வந்த பிறகு நம்ம என்ன பார்க்கணும்னா இவங்க வந்து குழந்தையும் இல்லை அடல்ட்டும் இல்லை. ஸோ இன் பிட்வீன்ல இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்ற வார்த்தை வந்து 2 கட்டா அப்படின்றாங்க. கரெக்டா சொல்லுங்க. பட் ஆனா அந்த வார்த்தை இல்லை. இவங்க குழந்தையா பாதி வந்து குழந்தையா இருக்காங்க, பாதி வந்து அடல்ட்டா இருக்கணும்னு பிஹேவ் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டிரான்சிஷன் பீரியட். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்களை டீல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். இவங்கள்ட்ட வந்து அந்த பீரியட்ல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. லைக் நான் வந்து ஒரு நார்மலா இருக்கேனா, என்னுடைய வளர்ச்சி லைக் பியூபர்ட்டி இஷ்யூஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நான் வந்து இது மாதிரி சில கேள்விகள் இருக்கு. நான் வந்து கரெக்டான எண்ணங்கள்லாம் என்னோட கரெக்டான செயல்பாடுகள்லாம் கரெக்டா தான் இருக்கா, இந்த வளர்ச்சியில வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபிகல்டிஸ் இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு. லைக் இவங்களோட சேர்க்கை வந்து எனக்கு பாதிக்கலையா, இவங்களோட சேரலாமா சேரக்கூடாதா, இவங்க பியர் குரூப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இவங்களை ஆட்கொள்ளுது. நிறைய சின்ஸ் தே ஆர் க்ரோயிங், அவங்களுடைய பாடி அவங்களோட மைண்ட் எல்லாமே வளர்ச்சியில இருக்கிறதுனால they face various problems. the emotional problems la sila per anxiety poranga, depression poranga, they have sleep difficulties, ellame they face. So as parents we need to understand what all the problems they face. So Indian contextல நம்ம பார்த்தோம்னா இந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் which they face இந்தியன் கான்டெக்ட்ல பார்த்தோம்னா ஒரு 6 ப்ராப்ளம் தான் வந்து மேஜரா சொல்றாங்க. ஒன்னு வந்து இந்த சொமேட்டிக் வேரியேஷன் லைக் பாடி வேரியேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த பெர்ப்ளெக்சிட்டி ரிகார்டிங் சொமேட்டிக் வேரியேஷன் அவங்களுக்கு அந்த அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா காமிக்கிறாங்க. தேர் இன்டென்சிஃபிகேஷன் வித் லைக் செக்ஸ் கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு அது தெரிய வருது. ஸோ அதை பத்தியான ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபிகல்டிஸ் வித் பேரண்ட்ஸ், அது வந்து 3ஆவதா சொல்லிருக்காங்க. லைக் பேரண்ட்ஸோட இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். சைல்ட்ஹுட் அடல்ட்ஹுட் கான்ஃபிளிக், லைக் இப்பதான் அவங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களா மாறுறாங்க. அந்த கான்ஃபிளிக்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது. ஸோ அந்த கான்ஃபிளிக்குள்ளாரே உழண்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபிகல்டிஸ் வித் ஸ்கூல் டிசிப்ளின், லைக் ஸ்கூல்லயும் அந்த மாறுதல் ஏற்படும் பொழுது அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, இவங்க எப்படி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுலயும் ப்ராப்ளம் வருது. பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபிகல்டிஸ் அவங்களை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியும் அவங்களை எப்படி பாதிக்குது. இந்த 6 தான் ப்ராப்ளம்ஸா அடலசன்ஸ்க்கு மேஜரா குறிப்பிடப்படுது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த 6 ப்ராப்ளம்ஸ் தான் குறிப்பிடப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அடலசன்ட் பீரியட்ல எப்படின்னா இவங்களுக்கு அப்டிராக்ட் திங்கிங், நிறைய திங்கிங்லாம் வருது. இதோட சேர்ந்து ஒரு ஈகோ சென்ட்ரிசிசம் வரும். அதாவது எல்லாமே தனக்கு ரிலேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், லைக் வேர்ல்ட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் மீ, அதாவது இவங்க நடுவில் நிக்கிற மாதிரியும் வேர்ல்ட் எல்லாம் அவங்களை சுத்தி வர மாதிரியும் ஒரு தாற்பயம், ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் ஒரு மேஜிக்கல் திங்கிங் இருக்கும். லைக் என்னதான் அவங்க நினைச்சாலும் ஒரு எவ்வளோ டிராமட்டிக்கா இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷ் இருந்தாலும் அது எவ்வளோ ப்ராக்டிக்கலா டிஃபிகல்ட்டா இருந்தா கூட அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணம், அது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை.
இதனாலே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செஞ்சிருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்கும். அது ஏன் இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளஸ் ஒரு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மற்றவங்களுடைய ஆக்ஷனுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து செவி சாய்ப்பாங்க. லைக் வாட் அதர் திங்க் ஆஃப் தேர் ஆக்ஷன், லைக் யூனோ எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான இமேஜினரி ஆடியன்ஸ் வச்சு அவங்க செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா வாழ்க்கையில என்ன டிஃபிகல்ட்டி வரும், என்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி அவங்களோட பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்திலாம் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெஷல், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யூனிக், இந்த பீரியட்ல வந்து அவங்க செய்யறதுதான் சரி அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த எமோஷன்ஸ் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். பிகாஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதோட ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி நம்ம வந்து பிரச்சனையில இருந்து நம்ம அவங்களை மீட்கிறதுன்னு பார்க்க முடியும். ஸோ நார்மலா வந்து we have our emotional brain, the limbic system is the emotional brain which we have. ஸோ லிம்பிக் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்ல பாயிலிங்கா இருக்கும் இந்த ஸ்டேட்ல. பிகாஸ் மெயின் வந்து பிரெயின்ல வந்து அமிக்டலா அந்த பார்ட் வந்து அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ல எடுத்துக்கும். இவங்களுக்கு வந்து இந்த லாஜிக் சென்டர் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேலை செய்யாது டியூரிங் அடல்ட்ஹுட் பீரியட். அதெல்லாம் பைபாஸ் பண்ணிடும் இந்த டிசிஷன் மேக்கிங்ல எல்லாம். கூடவே டெஸ்டோஸ்டெரான் அதெல்லாம் பயங்கரமா சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பெரிய கான்செப்ட்ல நார்மல் கான்செப்ட் வித் அட்லசன்ஸ் ஐ வாண்ட் இன்ட்ரோடியூஸ் இஸ் அமிக்டலா ஹைஜாக் அப்படிங்கிற கான்செப்ட். யூசுவலா நமக்கு பயம் வருது, ஒரு படப்படப்பு வருது, ஒரு டென்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். we will every adult, every human being will have this amygdala hijack, like you know fight or flight reaction சொல்லுவோம். லைக் சடனா நமக்கு என்ன வரும்னா ஒரு சடனா அடுத்து என்ன பண்ணணும்னும் போது நம்ம ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம், உடனே அந்த வேலையை செய்வோம். அதுதான் we call it as amygdala hijack. அதாவது நார்மலா thalamus அப்படிங்கிற பகுதி வந்து சிம்பிளா சொல்றோம். லைக் I'm not going to explain how the brain functions and all. ஒரு பிரெயின் ரிலே சிஸ்டம்னா இப்ப நம்ம நுகர்தல் சாப்பிடுறது எல்லாமே வந்து உணர்ற அந்த ரிலே சிஸ்டம்னா யூஸ்வலா அந்த எல்லா ரிலே சிஸ்டமும் இட் வில் கோ டு அமிக்டலா அண்ட் ஆல்சோ இட் வில் கோ டு நியோகார்டெக்ஸ். நியோகார்டெக்ஸ் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் வந்து முடிவுகளை தீர்க்கமா எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வந்து எந்த ஒரு சென்சரி சிஸ்டமும் அந்த ரிலே சிஸ்டமும் போகவே போகாது. இட் வில் ஸ்ட்ரைட் அவே கோ டு அமிக்டலா வேர் தி டிசிஷன் will be taken in a செகண்ட், ஒரு மில்லிமைக்ரோ செகண்ட்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. திஸ் கால்ட் அஸ் அமிக்டலா ஹைஜாக். ரொம்ப தியரியா போறதுனால ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு நிகழ்வோடு சேர்த்து சொல்றேன். ஒரு பியூட்டிஃபுல் அமிக்டலா ஹைஜாக் இதுன்னு சொல்லலாம்னா அந்த 2006 நடந்த ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் சொல்லலாம். லைக் இஃப் யூ ரிமெம்பர், லைக் பிரான்ஸ்க்கும் இட்டலிக்கும் நடந்த வேர்ல்ட் கப் ஃபைனல். இஃப் யூ சி அந்த ஜினேடின் ஜிடேன் வந்து என்ன பண்ணுவாரு, because what will happen is இவர் வந்து இட்டலியோட பிளேயர் வந்து மார்க்கோ மெட்ராஸி வந்து என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி ஒன்று சொல்லிடுவாரு. அந்த லாஸ்ட் அந்த ஃபியூ இதுல வந்து என்ன பண்ணுவாரு, ஜஸ்ட் ஹில் கோ அண்ட் கிவ் அ ஹெட் பட். யூஸ்வலா அப்புறம் பின்னாடி வந்து அவர் வந்து அதனால அவர் வெளியேற்றப்படுவார், ரெட் கார்டு கொடுத்து. திஸ் இஸ் அ டிபிக்கல் ஹை ப்ரொஃபைல் அமிக்டலா ஹைஜாக். அதாவது ஒருத்தர் ப்ரொவோக் பண்றாரு, நம்மளால ஜட்ஜ்மெண்டா எடுத்துக்க முடியல, நம்ம இமீடியட்டா ரியாக்ட் பண்றோம் அதுக்கு. ஸோ இவர் வந்து இமீடியட்டா வந்து ரியாக்ட் பண்றாரு, ஜிடேன் வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்றாரு. இட் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் அ ஹெட் பட் அண்ட் பிகாஸ் ஆஃப் இட் ஹில் கோ அவுட் ஆஃப் த கேம் அண்ட் obviously லைக் ரீசன் அவுட்லாம் தாண்டி பிரான்ஸ் வந்து உலக கோப்பை வந்து தோற்று போயிடும். ஓகே, அவரோட கரியரும் அதோட வந்து நிறைவு பெறும். So இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இல்லைன்னா you can tell another example of this Mark Tyson's example also we can tell, where Mark Tyson like Evander அவர் 1993 வந்து நடந்த ஒரு நிகழ்வு வந்து ஹோலி ஃபீல்டோட காது கிடைச்ச விஷயம். அரௌண்ட் ஒரு $3 million அவர் எழுந்திருப்பாரு இதனால. பிகாஸ் இதெல்லாம் ஒரு அமிக்டலா ஹைஜாக்கோட விஷயம். ஜட்ஜ்மெண்ட் இருக்கவே இருக்காது. கோவம், நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், இது ஒரு கோவம் அப்படின்னு சொல்லுவோம். முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லுவோம். ஒரு 113 கண்ட்ரி ஆடுது, ஃபைனல்ல இருக்கும், ஒரு 28.8 million வியூவர்ஸ் ஆர் வியூவிங் த வேர்ல்ட் கப். அந்த சமயத்துல அவரால் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியல, ஜஸ்ட் அவரோட ரஷ் தான் அவருக்கு தெரியுது. அது மாதிரிதான் இருக்கும் இந்த யங்ஸ்டர்ஸோட மூளையும். அவங்களால அந்த சமயத்துல கண்டிப்பா எந்த டிசிஷனுமே எடுக்கவே முடியாது. இந்த அமிக்டலா எப்படி வேலை செய்யும்னா, அந்த திங்கிங் பிரெயினை வேலை செய்யவே விடாது. The signal will straight away go to amygdala. Amygdala can react based upon previously whatever has been stored,
இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களோட மூளையில, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போ ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் அவங்களுக்கு ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா, இல்ல ஏதாவது அவங்க கத்துருந்தாங்கன்னா முன்னாடி அது ஸ்டோர் ஆயிருந்தா, இப்படிதான் முடிவு எடுப்பேன், இப்படிதான் நான் டிசிஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு எடுத்துருவாங்க. So this parents has to understand beautifully because ஏன் அப்ப அடல்ட்ல இல்லையா இந்த அமிக்டலா ஹைஜாக், ஏன் நம்ம கூட தான் அந்த மாதிரி டிசிஷன் எடுப்போம்னா, see during this adolescent period still the brain is developing and still the pruning of synapses and brain maturity நடந்துட்டே இருக்கு. நியோகார்டெக்ஸ் இன்னும் ஃபுல்லா மெச்சூர் ஆகல இந்த குழந்தைங்களுக்கு. அமிக்டலாவோட சைஸ் பெருசா இருக்கு, நியோகார்டெக்ஸ் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு, மெச்சூர் ஆகாத சமயம். அமிக்டலாவோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும், நியோகார்டெக்ஸோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரீவியஸ்லி ஸ்டோர்ட் பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி திஸ் பீப்புள் வில் பிஹேவ் அண்ட் மெச்சூரிட்டி சுத்தமாவே இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எமோஷ்னலா ரியாக்ட் பண்ணுவாங்க, மெச்சூரா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட திங்கிங் பிரெயின், திங்கிங் சென்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங் லெஸ் அண்ட் த எமோஷனல் சென்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங் மோர். ஸோ அந்த நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ், மெயினா வந்து கோல்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ்வலா நம்மளோட அறிவு இருக்கும்ல, ஐக்யூ மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஐக்யூ வந்து இந்த மாதிரி சமயத்துல நம்ம ரியாக்ட் பண்ற சமயத்துல, அடல்ட்டுக்கும் பொருந்தும் தான் இது, இந்த மாதிரி சமயத்துல ஒரு 10 to 15 கம்மியாயிடுதுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து அந்த மூளையோட அந்த ஃப்ராண்டல் பிரெயினை யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த சமயத்துல. ஸோ தெளிவான அறிவோட நம்மளால செயலாற்றவே முடியாது இந்த மாதிரி எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ்ல. Because stress hormones are released, your adrenaline, cortisol are released, அந்த சமயத்துல நம்மளால முடிவெடுக்க முடியாது. So if we understand that these people are acting like this, then we also should understand இதுக்கு வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி, எப்படி யக்னம் நடந்தா அதுல எண்ணெய் ஊத்துவாங்களா, அது மாதிரி நெய் ஊத்துற மாதிரி கூடவே எங்களுக்கு வந்து கூட நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸும் வேலை செய்யும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடல்சன்ஸ் பீரியட்ல வந்து என்னன்னா, டெஸ்டோஸ்டெரோன் வந்து பாய்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் லைக் இட் will increase by 30 times. Okay, at the end of puberty, and also show surge in girls surge ஆகும். And in the testosterone தான் it has its receptors in amygdala also. So இதனால தான் அந்த புதுமையை தேடுறது, novelty seeking, ஒரு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றது, இதெல்லாம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு. Also the hormones இருக்கு இல்லையா, like other hormones like norepinephrine, dopamine, like for pleasure and certain all will be secreted during this period. This will also act upon their actions. அதனாலதான் வந்து இவங்க வந்து அப்படியே துருன்னு பரப்பரான்னு இருப்பாங்க இந்த சமயத்துல. அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முடியாத காரியமா இருக்கும். ஸோ யூஸ்வலி நாங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம்னா, டீன் பிரெயின் வந்து இட்ஸ் லைக் அ ரேஸ் கார்ன்னு சொல்லுவோம். ரேஸ் கார் எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், பல பிளான் இருக்கும், அழகா இருக்கும், பிக் என்ஜின் இருக்கும், மெச்சூரிங் பாடிஸ், இண்டிபெண்டன்ஸ், டிரைவிங்கா எல்லாம் ஃபாஸ்டா போகணும் அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன இருக்கும்னா, புவர் டிரைவர் இருப்பாங்க. எப்படி, இம்மெச்சூர் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஜட்ஜ்மெண்ட் இருக்காது சுத்தமா, ஃபால்ட்டி பிரேக் சிஸ்டம் இருக்கும். அதாவது இன்ஹிபிட்டரி சிஸ்டம்ஸ், மெக்கானிசம்ஸ்லாம் ஒர்க் ஆகாது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் கம்மியா வேலை செய்யறதுனால. ஸோ பிரேக் சிஸ்டமே கிடையாது உங்களுக்கு. நிறைய ஆக்டேன் ஃபியூவல் இருக்கும், ஹார்மோன்ஸ். ஃபியூவலுங்கிறது வந்து இங்க ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ரேஸ் கார், ஒரு அழகான ரேஸ் கார், புவர் பிரேக் வச்ச ரேஸ் கார், நிறைய ஃபியூவல் இருக்க ரேஸ் கார் எப்படி ஓடும்? அப்படிதான் அடலசன்ட் பீரியட் ஓடும். So you can understand how the teen brain will work. So இப்ப நம்ம ஒரு பிரேக் இல்லாத ரேஸ் கார் மாதிரி இவங்க ஓடுறாங்கன்னா, அப்ப நல்ல விஷயங்கள் இருக்காதா இவங்கள்ட்டனா? நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இப்பதான் இவங்களோட அப்டிராக்ட் ரீசனிங்லாம் பெருசா வளரும். இப்ப வந்து ஒரு சின்ன குழந்தை கிட்ட லா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, திருடங்களை பிடிச்சி உள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு அடலசன்ஸ் கிட்ட, அந்த அடலசன்ட் பையன் கிட்டயோ பொண்ணு கிட்ட கேட்டா, இது அவங்களை அதை பத்தி தீர்க்கமா ஒரு முடிவு சொல்லுவாங்க. இட் இஸ் ஹெல்பிங் தெம் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த கண்ட்ரி. அது மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவுகளை அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இந்த சமயத்துலதான் உங்களுக்கு ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வரும். இப்ப நிறைய பேசுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு பிடிக்கல, ரொம்ப நல்லதுதான், ஆனா ஏன் பிடிக்கல அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ and also there's another thinking process like interpropositional logic எல்லாம் வளரும். See இது வந்து ஒரு விதத்துல நல்லது, ஒரு விதத்துல கெட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலா எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப வந்து டீனேஜ்ல எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருக்கவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு இருக்காங்கன்னா, டீனேஜ்ல இருக்க எல்லா இந்த காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கு அவங்க வந்துருவாங்க. அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ, இல்லம்மா அந்த காலேஜ்ல படிக்கிறவங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க 2, 3, 4 சேர்த்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. So they will have their own logic. So
இந்த லாஜிக் பத்தி நமக்கு புரிஞ்சுக்கணும். தே வில் ஹேவ் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். அதாவது அவங்களோட திங்கிங் ப்ராசஸையே அவங்க கொஸ்டின் பண்ணி இது தப்பு, இப்படி இருக்கலாம் முடிவு, என் ஃப்ரெண்ட் இப்படி சொன்னா, நான் இங்க இப்படி படிச்சேன் அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இருக்கும். they'll start developing moral judgment. இது சரி, இது தப்பு, சமுதாயத்துல இது நடக்குது, நடக்காம போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களை ரொம்ப தாக்கும். சின்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்தாலோ ஏதாவது தப்பு நடந்தாலோ தட்டி கேட்கணும் ரொம்ப ஜாஸ்தியா. இது எப்படி நடக்கலாம், இது எப்படி நடக்க கூடாது, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அப்பாவோ அம்மாவோ சொல்றாங்க, நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, நீ கொஞ்சம் தணிஞ்சு போலாமேனா அவங்களுக்கு அது புரியாது. நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கீங்க, why are you afraid அப்படிங்கிற கேள்விதான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ ஃபாஸ்டா ஒரு பைக் ஓடிட்டு போற ஒரு சின்ன பையனை உங்களால பார்க்க முடியும். நல்லா பயங்கர வண்டி ஓடிட்டு போற, அதே மாதிரி ஒரு 110, 120 வண்டி ஓடிட்டு போற வயசான ஒருத்தரை உங்களால பார்க்க முடியாது. ரொம்ப ரேர். பாக்குறீங்கன்னா அது that might be of different reasons. பட் யூஸ்வலா நீங்க பாக்குறது ரொம்ப நல்லா ஸ்பீடா அந்த இதெல்லாம் டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் பார்க்காம வண்டி ஓட்டிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா டீன் அந்த ஏஜ், அந்த அடலசன்ட் பீரியட்ல இருக்கிற பசங்களாதான் இருக்க முடியும். வயது தாண்டி ஒரு 40 வயசுல குடும்பம் குழந்தைன்னு இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு குடும்பம் ஞாபகத்துக்கிறோம், அவங்களோட குழந்தை எல்லாம் ஞாபகத்துக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த யோசனையே வராது. பிகாஸ் ஆஃப் their the period, the time. Okay, இந்த சமயத்துல தான் they'll have who am I என்ற question. They'll have identity crisis in a role. அவங்களோட ரோலே தெரியாது. நான் யாரு, நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கறதே தெரியாது. சோ அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, ரோல் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அண்ட் they will be pressing for freedom. அவங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும். சுதந்திரம் நீங்க நல்லா கொடுத்து வச்சிருந்தாலும் அது அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு பத்தாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ட் தாட் ப்ராசஸ், இண்டிபெண்டன்ட் திங்கிங் நிறைய வளரும். இதெல்லாம் வந்து சில நல்ல விஷயங்களுக்கும் ஏதுவா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சோ நம்ம இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல என்னெல்லாம் இவங்களோட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கு லீட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னு பார்க்கலாம். மெயினா இவங்க எமோஷனல் ஆகிறதுக்கோ எமோஷனலா ஸ்டேபிள் ஆகாம இருக்கிறதுக்கோ சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா உங்களோட லோவர் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். லைக் அவங்களே தானே கம்பேர் பண்ணிட்டு, இல்ல பேரண்ட்ஸால கம்பேர் செய்யப்பட்டு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு லோவர் செல்ஃப் எஸ்டீமா இருக்கலாம். காக்னிட்டிவ் டெபிசிட்ஸ் இருக்கும். சில பேர் குழந்தைங்களுக்கு பாருங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியான குழந்தைகள் கிடையாது. சோ அவங்கள சில சமயம் நம்ம நிறைய ஜாஸ்தி கம்பேர் பண்ணிட்டோம்னாவோ இல்ல அவங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டாவோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கம்மியா இருந்ததுன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்டா இருக்கலாம், சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. சோஷியல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கலாம். இந்த பேரண்ட்ஸ் சும்மா விட மாட்டாங்க, அவனை பாரு, இவனை பாரு, இவளை பாரு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு அந்த லோவர் செல்ஃப் எஸ்டீமோட சேர்த்தி அந்த காக்னிட்டிவ் டெபிசிட்ஸ்ன்றது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது ரொம்ப ஜாஸ்தி அவங்களை வந்து கோவப்பட வைக்கும், ஆற்றாமை கொள்ள வைக்கும். அவங்களோட பர்சனல் காம்பீட்டன்ஸ் ஸ்கில் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை அவங்க தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர வச்சிடும். சோஷியல் ஓரியன்டேஷனால ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கலாம். ஃபேமிலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கான ஃபேமிலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா poor parent child communication, like பேரண்ட்டும் சைல்டும் சரியா கம்யூனிகேட் பண்ணாதனால இருக்கலாம். poor parent supervisionனால இருக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், அதனால கம்யூனிகேட் பண்ண முடியாம அவங்களோட கவனிக்க முடியாதனால இருக்கலாம். சில சமயத்துல பேரண்ட்ஸ் சில பேர் செப்பரேட்டடா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இன்னொரு ரிசர்ச் ஃபேக்டர் படி பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆல்சோ பிளேஸ் a role in this as risk factor and emotional disturbances in children. Environmental factors ன்னு பார்த்தோம்னா படிப்பு, அந்த ஸ்காலஸ்டிக் இதுல வந்து எபிலிட்டிஸ்ல அவங்க பூரா இருக்கிறது, எக்ஸ்போஷர் டு டீவியன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து டீவியன்சி இருந்துச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து they'll have friends, they will be கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், they might reject, நீ தேவையில்ல, அவங்களோட பேர் குரூப்ல சேர்த்துக்காம போகலாம் பிகாஸ் ஆஃப் சில ப்ராப்ளம்ஸ். அவங்களால சோஷியல் பாண்டிங் பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களோட பாண்டிங் பண்ண முடியாம இருக்கலாம். அப்புறம் இந்த சொசைட்டில நடக்கிற மற்ற விஷயங்கள், அவங்களோட என்விரான்மெண்ட் நடக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் ஆல்சோ லீட்ஸ் டு ஃபேக்டர்ஸ் ஃபார் their emotional disturbance. பட் யூஸ்வலா இட்ஸ் ஓல்ட் தியரி. யூஸ்வலா அடலசன்ஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னா யூஸ்வலா they are very happy people. ஓவராலா பார்த்தோம்னா யூனிவர்சலா பார்த்தோம்னா
adolescent difficulties are universal and surely avoidable தான். இது இன்னும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, பெருசா சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப கடினமான இது ஹேண்டில் பண்றதுன்னா கிடையாது. Research also shows that larger populationல adolescents டெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் சொல்றாங்க, ரிசர்ச் பண்ணவங்க சொல்றாங்க, they have rapid mood changes. Okay, but at the same time இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அடல்ட் சாம்பிள்ஸ் பார்த்த வரைக்கும் உலகளாவில் இருக்கிற எல்லா பாப்புலேஷன்லயும் சேமா தான் இருக்கு. லைக் நாட் லைக் இந்தியாவில் எப்படி இருக்கு, யூஎஸ்ல கம்மியா இருக்கு ஜாஸ்தி இருக்கு, இங்க கம்மியா இருக்கு அங்க ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கிடையாது. எல்லா உலக அளவுலயும் சிமிலரா தான் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி these people are very very happy people. So when we try to keep them happy, they become more happy. அதுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு கலெக்டிவ் டேட்டா இந்தியன் ஸ்டடீஸ்ல பார்த்த பட்சத்துல இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் எதெல்லாம் வழிவகுக்குது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் தாண்டி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் லீட் டு திஸ் எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் இன் அடலசன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வரது வந்து ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் அண்ட் கேட்ஜெட் அடிக்ஷன். நம்ம அதை பத்தி பார்க்க போறது இல்லை, பட் ஐம் டாக்கிங் அபவுட் எது லீட் டு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்னால சொல்றேன். First is smartphone gadget addiction related disorders and internet addiction. Second வந்து the oppositional behavior, அதுவே ஒரு கிரைட்டீரியா, அதுவே ஒரு டிசார்டரா காமிக்கப்படுது DSM-லாம். Then the emotional problems related to anxiety and depression and the thrill seeking behaviors, like some people will be wanting to have this behaviors like they want to have high speed race, ஸ்பீடா போறது, ரிலேட்டட் டு செக்ஸ், ரிலேட்டட் டு ஸ்பெண்டிங். அப்புறம் சில குழந்தைங்கள்ட்ட ஒரு இருக்கும் டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் இருக்கலாம், தானே தன்னை காயப்படுத்திக்கிறது, சூசைடல் இஷ்யூஸ் இருக்கலாம். அண்ட் த லாஸ்ட் இஷ்யூ இஸ் சப்ஸ்டன்ஸ் யூஸ். குழந்தைகள் வேற ஒரு கொஞ்சம் டீவியன்ட் பிஹேவியர் இருக்க குழந்தைங்களோட சேரும் பொழுது ஆல்கஹால், டொபேக்கோ, இந்த வாலடைல் சப்ஸ்டன்சஸ், ஈவன் இந்த பெயிண்ட், அந்த ஃபெவிகால் மாதிரி இன்ஹேல் பண்றது, இது மாதிரிலாம் கூட சில சப்ஸ்டன்ஸ் யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு இதுதான். இப்போ எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு டீவியன்சி இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து அது கவனமா பார்த்துக்க வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் இருக்காங்கிறதுக்கு, அதனால இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்ளமேட்டிக்னு சொல்லும் போது ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸும் நம்ம சொல்லி ஆகணும். ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஹை இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வேலை இன்டெலிஜென்ட்டா இருந்துச்சுன்னா இதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துடும். பிளஸ் பேரண்ட்ஸோட இன்டெலிஜென்ஸ், எப்படி அந்த குழந்தைய வெளியில இருந்து எடுத்துட்டு வரலாம்ங்கிற பேரண்டல் சூப்பர்விஷன், இது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து குழந்தைங்களை கொண்டு வந்துட முடியும். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் ஃபேமிலி சப்போர்ட். அது எப்படி கொடுக்குறோன்னு நம்ம ஒதுக்கி விடாம அந்த குழந்தைய வந்து சப்போர்ட்டா கொண்டு வந்துடுறது. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் பியர் ரிலேஷன்ஷிப்ஸ், எப்படி ஒரு நல்ல சூழ்நிலையிலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடையும் அந்த குழந்தை இருக்குதுங்கிறது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஹெல்தி ஹேபிட்ஸ் விச் தே ஹேவ், ஹாபிஸ் தே ஹேவ். அவங்களுக்கு எவ்வளவு சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரியான ஹாபி சொல்லி கொடுக்கப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள நேரத்தை செலவிடுறாங்கன்றத பொறுத்தெல்லாம் அவங்களுடைய எமோஷனல் ரெகுலாரிட்டி கேன் பி மெயின்டைன்ட். இப்படி மெயின்டைன் பண்ணலன்னா என்ன லெவலுக்கு அவங்க போவாங்க அப்படின்னா சில சமயம் அவங்க அன்ஸ்டேபிள் பிஹேவியர்ஸ்க்கு போயிடுவாங்க. அது வந்து டிசார்டரா கூட மாறக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருக்கு. அந்த மாதிரி விஷயம் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் ரொம்ப ஹை மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ரொம்ப ஆங்கர் அவுட் பர்ஸ்ட் இருக்கலாம், லைக் ரொம்ப இம்பல்சிவா பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப கத்துறது, சடனா சத்தம் போடுறது, சடனா அமைதியாகிறது, அழுக ஜாஸ்தி, தூக்கி போட்டு உடைக்கிறது, லோ ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ்னா சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்கிக்க முடியும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது, இஷ்யூஸ் வித் செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட ஐடென்டிட்டி பத்தி இஷ்யூஸ், ரொம்ப கயோட்டிக்கா இருப்பாங்க. லைக் சம்டைம்ஸ் தே வில் பி செல்ஃபாவே அவங்க ஹார்ம் பண்ணிக்கிறது, டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம். இதெல்லாம் வந்து அவங்களோட அன்ஸ்டேபிள் பிஹேவியர், எமோஷனலி அன்ஸ்டேபிள் பிஹேவியர்ல பார்க்கலாம். இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து தயவு செய்து உங்களால பாத்துக்க முடியலன்ற பட்சத்துல நல்ல ஆலோசனை அணுகிறது நல்லது. சோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம், லைக் ஒரு ஹாஃப் அன் அவர் போயிருக்கு நம்மளது. இப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற விஷயத்துல வந்து எப்படி இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ I have just put ஒரு 3 words. என்னன்னா listen, கேட்கறது, understand, புரிஞ்சுக்கிறது, reflect. React to it, not react, you have to reflect to it. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு வந்து ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து you should have the ability to understand that a person is having an emotional response. Most of the time என்ன ஆகும்னா ஒரு குழந்தை வந்து ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸை காமிக்கிறாங்கன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. தட் இஸ் an emotional response. நம்ம இமீடியட்டா ரியாக்ட் பண்ணிடுவோம் as parents. ஓகே,
You are not supposed to react here. You are not supposed to react to that particular situation. You need to understand that is an emotional response. The first thing which we need to do is listen and understand and then reflect. And most of the time, along with reacting, we also will reject that emotional response. நம்ம ரெஸ்பான்ஸே அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸே ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அப்ப என்ன பண்ணா அவங்க மறுதளிக்கப்படுறாங்க. தட் they are getting invalidated. அவங்களோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ் இன்வாலிடேட் ஆகும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. இதுல நான் ரெண்டா பிரிக்க விரும்புறேன். லைக் கேர்ள்ஸையும் பாய்ஸையும் நம்மள அப்படி பிரிக்க தேவையில்லை. பட் ஆனா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெண் குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கும் ஆண் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் பெண்கள் ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க, ஆண்கள் ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து எமோஷனல் ஒரு கனெக்டிவிட்டி கொஞ்சம் கூட இருக்கும். அந்த ஸ்டிமுலன்ஸ் எல்லாம் வந்து எமோட்டிவ் ஸ்டிமுலன்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணிப்பாங்க தேன் பாய்ஸ். அந்த ப்ராசஸ் வந்து எமோஷனல் ரெகுலேட் ஹார்ட் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அவங்களை ரொம்ப காயப்படுத்தும். அவங்க வந்து அதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. they will be emotionally labile, like they want to cry, they want to talk about the distress. நிறைய பேசணும்னு ஆசைப்படுவாங்க. முதல்ல அமைதியா இருந்தாலும் இந்த எண்ட்ல வந்து they want to burst it out. they want some better listeners. so அவங்க கிட்ட நிறைய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய கேட்க வேண்டியிருக்கு. and receptive to, you have to be receptive to details. சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இது கேர்ள்ஸோட விஷயம். பாய்ஸ் வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் they will ask for clear evidence to support another's claim. Like claim, for example, when we claim something, like we say something, they want clear evidence for it. So we need to be very clear cut when talking to boys. Okay, their emotive process வந்து it will take longer. அந்த புரிஞ்சு அந்த எமோஷனல் வந்து grasp பண்ணி assimilate பண்றதுக்கு it will take, the time will be longer for them, and it involves less reasoning. நம்ம வந்து பொண்ணுங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி 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 அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் பட்சத்தில் பையன்களுக்கு அவ்வளோ பண்ண தேவையில்லை. Okay, boys are reluctant to share feelings here, about any experience or details about a painful experience. Mostly அவங்க அமைதியா இருக்க பார்ப்பாங்க. நம்ம அந்த அமைதி கூட ஒரு அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்க வேண்டியது நம்மளோட பெரிய கடமையா இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு we need to understand. I want to introduce about two concepts here. One is positive parenting and positive discipline. இது ரெண்டும் இந்த எமோஷனல் ரெகுலேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, இந்த பாசிட்டிவ் பேரண்டிங்ல வந்து நான் வந்து 4 விஷயம் சொல்ல போறேன். You have to be a positive parent by providing proper support and nurture. See, நான் பேரண்ட் தான், நான் ப்ராப்பர் சப்போர்ட் கொடுக்குறேன், நர்ச்சர் கொடுக்குறேன், அவங்களோட பாசிட்டிவிட்டி எல்லாம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி just listen to these 4 things. One is you have to be a positive parent. You have to catch when your child is doing good, and you need to speak respectfully, and you need to sometimes show your warmth also. Na affection irukkengiradha kaamikavum seiyum. So the first point pola, I'll explain all the 4 things quickly. How to provide like nurture and support by focusing on the positive. அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் பார்ப்பாங்க, லைக் பனிஷ்மெண்ட் பார்ப்பாங்க. ஒரு கீயா ஒரு குழந்தைய திருத்தணும்னா அதுதான் பார்ப்பாங்க சக்சஸ்ஃபுல் பேரண்டிங்க்கு. Sometimes punishment is appropriate. I'm not telling it is wrong. ஆனா ஒரு நர்ச்சரிங்கும் சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து nurturing and supportive tendencies are the key to a successful relationship rather than punishment. As a father avum sari or mother avum sari, mother should be very gentle and understanding, and father should be very nurturing and loving also, because most of the time we don't show our love and affection and understanding to the people. So this is the first point. Second, we need to catch your child being good. Then our second point is another. Most of the time enna பண்ணுவோம்னா நம்ம we will catch our child when they are doing bad. நம்ம தப்பு பண்ணாதான் அந்த குழந்தைகளை பிடிப்போம் இல்லையா? அது பண்ணக்கூடாது. We need to catch our child when they are doing good. See, look for those things and comment immediately when they're doing a positive thing. Like, don't criticize them or order them or don't do all this stuff. Say words of praise if you can throughout the day. Good அப்படிங்கிற வார்த்தை. Remind yourself to praise. It's something like, okay, இன்னைக்கு நான் ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணேன், ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க, வெரி குட் அப்படின்னு நீங்க ப்ரைஸ் பண்ணிட்டு மறந்துறது கிடையாது. You need to remind yourself every day. நம்ம பல் தேய்க்கிற மாதிரி காலையில எழுந்து என் குழந்தைய நான் இன்னைக்கு வாழ்த்தணும். வாழ்த்துறது ஒண்ணு, கண்டிப்பா நம்ம வாழ்த்துவோம்.
காலை விழுந்தா மட்டும்தான் வாழ்த்துறது அப்படி கிடையாது. மனசுல எழுந்த உடனே வாழ்த்துறது இந்த குழந்தைய நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி காலையில எழுந்த உடனே குழந்தை இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுக்கு நான் பிரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து we need to think about it. Make sure your 90% of the communication is positive. எப்படியாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆவோ praise ஆவோ ஒரு நார்மல் கம்யூனிகேஷன்ல கூட சரி உங்களால பண்ண முடியலையா, என்னால பிரைஸ் எல்லாம் பண்ண முடியாது, சும்மா இட் இஸ் லைக் ஒரு அது எனக்கு வரல அப்படின்னா keep it neutral. Keep that particular conversation very neutral. Do not expect perfection. Don't expect your child to be very much perfect, and speak respectfully. ஒரு மரியாதை கொடுத்து don't use names like stupid, அடிக்கடி cry baby, loser அந்த யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ரிசர்ச் சொல்லுது லைக் அதெல்லாம் நான் நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் சரி லைக் நிறைய வார்த்தைகள் நெகட்டிவா சொல்ல அது ஆப்போசிட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து நெகட்டிவா தான் போகுது இல்லையா. அது மாதிரி just speak with them in good words, like respectful words. And another point in this is if you're in a joint family or something like that, never discourage any other family member in front of the children. Because sometimes most of the times like என்ன பண்ணுவாங்கன்னா other family member எல்ட்ரியா இருக்கலாம் இல்ல வேற சின்ன குழந்தையா இருக்கலாம், இந்த adolescent குழந்தை எதிர்க்க அவங்கள வந்து discourage பண்ணுவாங்க. They will discourage. This will go into their mind and they will do the same thing with you in later years or in the same years. அவங்க வந்து இந்த சமயத்துல இண்டிபெண்டன்ஸ் விரும்புறாங்க, ஃப்ரீடம் விரும்புறாங்க. But they will do the same thing in front of you and you will start reacting. Anger will be there and all those things will be there. So the special time, the fourth point is establishing special times of warmth, like or a friendly positive atmosphere every day vachikkiradhu dhaan the fourth point. You need to greet your children every day, like you need to keep your routine, like morning time, to show them like you're caring for them. நீங்க மார்னிங் தான் பார்க்க முடியுது அப்படின்னா காலையில இப்போ உங்களால மார்னிங்கே குழந்தை பார்க்க முடியல, சில அப்பா அம்மாலாம் காலையிலே போயிடுவாங்க, நைட்டு குழந்தை தூங்கின பிறகு வரலாம். Just greet your child at least once in a day, at least by phone. இப்பெல்லாம் phone இருக்கு, நிறைய ஸ்மார்ட் phones. You can just talk by video call. Just bedtime, குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி make it a routine, like spend time with your children after they go to bed, if you have time and all those things. So when the independent thinking is developing, when there is physical and emotional changes in the child, we also need to have new dynamics in parental role. அது வந்து அந்த குழந்தைய வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சைல்டு என்ன பார்க்கும் ஒரு ஃபேமிலியில அப்படின்னா, அந்த சைல்டுன்னே சொல்றாங்க, இளமை பருவம் அடலசன்ஸ்ல என்ன பார்க்கும்னா, the house or the home scenario to be safe. It should be understood. அது புரிந்து கொள்ளப்படுற சூழ்நிலையில இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. Being loved by the family members or not, whether it is valued or not, whether it is respected or not. இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பா பார்க்கும். Whether it is safe, whether it is understood, whether it is loved, whether it is valued and whether it is respected. இந்த 5 விஷயமும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை follow you in every walks of your life, listen to you in every walks of your life. The second concept I want to introduce is positive discipline. Positive parenting பத்தி பார்த்தோம்னா positive discipline. In positive discipline, what I need to tell is, it's not like disciplining like தண்டாட்டி கும்பெடுத்து டிசிப்ளின் பண்றது கிடையாது. ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரை வந்து ஃபோக்கஸ் பண்றது, லைக் இட்ஸ் லைக் டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. அது மாதிரி யூஸ்வலா சொல்லுவாங்க பேட் சில்ட்ரன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது, திஸ் ஒன்லி குட் ஆர் பேட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்கள்ட்ட வந்து திஸ் nothing like bad children. They call it as good or bad behaviors. So you have to teach and reinforce the good behaviors while weaning the bad behaviors. You need to wean the bad behaviors without hurting the child verbally or physically. So try to do that. So if in the positive discipline and the positive and the parenting and the particular இந்த விஷயங்களுக்கு வந்து I need to introduce you என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் like ஒரு 5 points I'll add to it. When introducing, you need to have a sense of connection with the child, and you need to mutually show respect and encourage the child. When you're doing this respect and encouraging child, இது வந்து ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடாது, லாங் டேர்ம்ல இருக்கணும். And mostly parents should teach them social skills and life skills and let the children discover. இப்போ என்னன்னா children
அவங்களா டிஸ்கவர் பண்ணிக்கிறது என்னன்னா அவங்க எவ்வளவு கேப்பபிள் அப்படிங்கிறது வந்து அவங்களா டிஸ்கவர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன், பாசிட்டிவ் பேரண்டிங் பத்தி பார்த்துட்டோம் டு கண்ட்ரோல். We need to see about negative side of this punishment because sometimes punishment also works. I'm not telling it doesn't work, but ஆனா அது என்ன ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கும்ன்றதை நான் சொல்லி ஆகணும். It has கொஞ்சம் side effects in the child's brain because sometimes punishment scare a child. Okay, அது என்ன பண்ணுன்னா பயமுறுத்துது குழந்தை அப்படின்னா it will find a way to escape punishment. குழந்தை என்ன பண்ணும், it will try to find out and escape punishment. So it will give a sneaky behavior into your child and it will lead to so the child will have more of a sneaky behavior and rather than it understands that the punishment is for their well-being அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த குழந்தை வந்து அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் தான் பார்க்குமே ஒழிய அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்காது. அது ஒண்ணு. ரெண்டாவது, கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ், இந்த பீட்டிங் இந்த அபியூசிங் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இட் லாங்கர் ரன்ல இட் லீட்ஸ் டு பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இன்ஜுரிஸ். பழைய பேரண்ட்ஸ் இதை ஒத்துக்கிறது இல்லை பிகாஸ் அவங்களாம் அடிச்சு வளர்த்து திருத்தி இருக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி அந்த காயங்கள் காய வடுக்கள் இருக்கிற இப்போ தற்போதைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் லீட்ஸ் டு பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் டு என்கரேஜ் with certain consistent rules. You need to talk to your child and listen to your child more. இதுல வந்து இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்ல முக்கியமான விஷயம் அடிக்ஷன் பார்த்தோம் நம்ம. I'm not going to talk much about addiction, but addiction எப்படிப்பட்டதுன்னு மட்டும் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஏன் அடிக்ஷன் வந்து இந்த எமோஷனல் ப்ராப்ளம் லீட் ஆகுதுன்னு இது வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு போன் வந்து ஒரு டாக் கிட்ட கிடைச்சிட்டா எப்படி, அது மாதிரிதான் அடிக்ஷனும் இந்த குழந்தைங்க கிட்ட. அந்த டாக் வந்து அந்த நாய் வந்து அந்த போனை வந்து விட்டுட்டு போக விடவே விடாது. அது பக்கத்துல வச்சுக்கோ, ஒரு பால் கூட இருக்கட்டும், அது not let it go. அது திரும்பி இப்ப நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உங்க வீட்டுல நாய் எல்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், அந்த போன் நீங்க திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த நாய் உங்களை விடவே விடாது. இட் நெவர் ஃபர்கெட். அது எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க வைக்கிறீங்கன்னு அதுக்கு தெரியும். எப்ப அது கிடைக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அது கிடைக்கிறதுக்காக அது எப்ப பார்த்தாலும் அது உங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, டாக் வித் போன் ஸ்டோரி தான் இந்த அடிக்ஷனும் வித் இன்டர்நெட் ஒரு கேட்ஜெட் or something like that. So இந்த குழந்தைங்களும் இந்த கேம் அடிக்ஷனுக்காகவோ இந்த நெட் அடிக்ஷனுக்காகவோ உங்களை நை தொலை பண்ணிட்டே இருப்பாங்க. This will also lead to oppositional behavior. So I'm going to talk about this oppositional behavior because இந்த adolescenceல முக்கியமா பேரண்ட்ஸ் சந்திக்கிறது இந்த opposition. There is something called as I can deal with the child, I cannot deal with the child ன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இப்போ வந்து இப்ப நான் ஒரு 6 மாசமா நீங்க பாக்குறீங்க, நான் இப்ப சொல்ல போற ஒரு 4 இல்ல 5 கிரைட்டீரியா அந்த குழந்தைக்கு இருக்குன்னா பெட்டர் யூ கோ ஃபார் ஹெல்ப். அதுக்காக தான் நான் சொல்றேன். The opposition behavior itself is a criteria to help children. அடிக்கடி கோவப்படுறது, அடிக்கடி பேரண்ட்ஸோட ஆர்கியூ பண்றது, அடிக்கடி ஆக்டிவா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது எதுவுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வேணும்ட்டே உங்களை கோவப்படுத்துறது. அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, ஆனா அவங்க அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மத்தவங்க மேல குறை போடுறது, தப்பு சொல்றது, ஈஸியா டச்சியா சென்சிட்டிவா அழறது, அமுக்கெல்லாம் பண்றது, தூக்கி போட்டு உடைக்கிறது, அவங்க உங்களுடைய நாளை வந்து சரியாவே உங்களை வச்சுக்கூடாம எல்லா நாளுமே பாதிக்கிற மாதிரி அவங்க செய்யறது, பழிவாங்குற குணம், இதெல்லாம் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்கும் பட்சத்துல யூ நீட் டு சீக் ஹெல்ப். தட் இஸ் பெட்டர் இஃப் யூ நாட் ஏபிள் டு மேனேஜ். அது பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்நெட் அடிக்ஷன்ல நிறைய குழந்தைங்களுக்கு வர எமோஷனல் ப்ராப்ளம் வருதுன்னா சில சமயம் டிப்ரெஷன் போறாங்க, கொஞ்சம் கில் ஃபீலிங் போயிடுது குழந்தைங்களுக்கு. அவங்களோட ஷெடியூலை வந்து அவங்களால ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க முடியல, ஆங்ஸைட்டி வருது, தனிமைப்படுத்தப்படுறாங்க, தனிமையா ஆயிடுறாங்க, ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு டைம் சென்ஸே இல்லாம போயிடுது இந்த குழந்தைங்களுக்கு. அவாய்டன்ஸ் ஆஃப் ஒர்க், ஒரு வேலை செய்ய பிடிக்கல, அவங்க படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது, மூட் ஸ்விங்ஸ் வருது, கொஞ்சம் பயம், படப்படான ஒரு டென்ஷன், ஒரு போர் ஆயிடுறாங்க, ஈஸியா சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இதுல ப்ரோக்ராஸ்டினேஷன், லைக் தள்ளி போடுறது, இன்னைக்கு பண்றது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு நிறைய காக்னிட்டிவ் எரர்ஸ் இருக்கலாம் திங்கிங் ப்ராசஸ்ல. இதெல்லாம் வந்து இன்டர்நெட் அடிக்ஷன்ல தான் இருக்கணும்னு இல்லை, பட் ஆனா நார்மலாவே இந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. தீஸ் பீப்புள் வில் ஹேவ் லைக் எரர்ஸ் இன் திங்கிங் இருக்கும். லைக் சடனா அவங்க முடிவு எடுத்துருவாங்க, அவங்க சொல்றதுதான் சரி, அவங்களோட எமோஷனல் ரீசன்ஸ் தான் சரி அப்படிங்கிற மாதிரி they will behave. Okay, so don't hurry in the process of dealing with teens feelings. Never hurry.
Okay, you need to maintain sensitivity to the teen's capacity. I need to know like what you're dealing with. Okay, personally நீங்க தான் அவங்கள பார்த்தாகணும், because you have undergone this as a teen. நீங்க அந்த பருவத்தை ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா அந்த பருவத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க. So you need to understand your teen also, your adolescent period also, and you need to know how your child is also behaving, going to behave also. ஸோ காட்டன் அப்படிங்கிறவர் வந்து நார்மலா சொன்னார், லைக் இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது நார்மலா கம்யூனிகேஷனுக்கே சொல்றது, பட் ஆனால் எமோஷனல் இதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வந்து யூ கேனாட் கமாண்ட். நம்ம பேரண்ட் எல்லாம் பண்ணிருக்கலாம். டோன்ட் த்ரெட்டன் யுவர் சைல்ட், லைக் டோன்ட் மோரலைஸ், லைக் ப்ரீச்லாம் பண்ணாதீங்க இந்த அட்லசன்ட் பீரியட்ல. ஃப்ரெண்டா நினைக்கிறது இப்போ வந்து, பிகாஸ் வென் ஐ செட் லைக் டேக் அவேல நான் 4ஆவதா போட்டிருந்தேன், எம்பத்தி போட்டிருந்தேன், தவிர 4th வந்து ஜெண்டர் கேப், அந்த ஜென்ரேஷன் கேப், அதெல்லாம் ஜெண்டர் கேப்ல ஜென்ரேஷன் கேப் போட்டிருந்தேன். சி ஜென்ரேஷன் கேப்ல வந்து இப்போ என்னன்னா, முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அந்த பேரண்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பும் இப்ப இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் மாறுபடுது. லைக் இப்ப வந்து ரொம்ப மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற டைரக்ஷன் தாண்டி இப்ப ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஒரு பக்கம் நான் ஃப்ரெண்ட் ஆறேங்கிறது சந்தோஷமா இருந்தாலும், ஒரு பக்கம் மரியாதை குறைவா இருக்கு. நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு கொடுத்த மரியாதை வந்த விட என்னுடைய குழந்தை எனக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப கம்மியா இருக்குன்றது போது ஒரு பக்கம் வலியை வந்து சில பேரண்ட்ஸ் உணர்றாங்க. அப்போ வந்து they will start preaching, நான் அந்த காலத்துல என்ன அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. cannot do that, cannot moralize, because you have left certain rules and regulations to your children. அது நீங்க முதல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நடுவுல வந்து அதை பிரேக் பண்ண முடியாது. நீ தானே இப்படி பண்ண, நீ தானே இப்படி சொன்ன, இப்படி நீ தானே நடந்தது அப்படிங்கறத அவங்களே உங்களுக்கு திருப்பி சொல்லுவாங்க. So don't give advice, you can give suggestions only. Okay, you can suggest whatever they want to take, they can take. Okay, counter argumentலாம் நடக்கும். ஸோ அதனால be careful about it. Like don't judge your children. ரொம்ப ப்ரைஸ் பண்றேன்ற மாதிரி ரொம்ப பாட்டர் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ என்னன்னா நான் ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க இவங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் பண்ணிடுறது, தலை மேல உட்காந்து வச்சுக்கிற அளவுக்கு ப்ரைஸ் பண்ணிடுது. அது பண்ணாதீங்க. Don't ridicule, as I said, don't call them names, like காலையில எழுந்தோன்னா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, அது பண்ணாதீங்க. Don't psychoanalyze your child. நீங்களா அனலைஸ் பண்றது, இவன் இப்படி பிஹேவ் பண்றான், இவன் தாத்தா மாதிரி, இவன் அப்பா மாதிரி, இவன் சித்தப்பா மாதிரி, இவன் மாமா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனலைஸ் பண்ணி அவனை ஒரு பாக்கெட்டுக்குள்ள போட்டு புதைச்சிடாதீங்க. டோன்ட் ப்ரோப், ரொம்ப ஜாஸ்தி கொஸ்டின், நீ ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தி நான் என்னன்னு கேள்வி கேட்காது. ரூல்ஸ் ஆர் லைட், ரூல்ஸ் ஹாஸ் டு பி லைட். ஓகே, இந்த அடலசன்ட் பீரியட்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அவங்களை அப்ரோச் பண்றீங்கன்ற பட்சத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பெரிய ஒரு விஷயம், உங்களை அப்ரோச் பண்ண விடாம, அதாவது இந்த 10 19 வயசு, 19 வயசுக்கு மேல அவங்க அடல்ட் ஆறாங்க, 20 வயசுல அவங்க அடல்ட்ஹுட் பார்க்க போறாங்கன்னு போது they will resist you. Okay, so it's very difficult to break that resistance. சில மெத்தட்ஸ் இருக்கு, like you can do it to avoid resistance or to reduce resistance. அது பண்ணலாம். Simply like reflecting, like the emotions or perception, like acknowledging the child will help you. There's something called as double sided reflection. அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க ஒண்ணு சொல்ல வராங்க, குழந்தைங்க சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த சமயத்துல முடிவெடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மெச்சூரிட்டி இல்ல, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு சஜஷனா அதை போட்டுட்டு இந்த முடிவெடுக்காத தன்மையை வந்து அப்படி போய் பின்பக்கம் இருந்து ஒரு டச் பண்றது. ஸோ யூ ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட், பட் அட் த சேம் டைம் யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் தெம் டிசைட் வாட் யூ டிசைட், லெட் தெம் டிசைட். அது மாதிரி ஒரு டபுள் சைடு ரிஃப்ளெக்ஷனா அவங்களை அணுகலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு. You can verify, you can clarify, ask for clarification of the child, like whether நீங்க புரிஞ்சிருக்கீங்களா அவங்கள அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். You can எது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது, இந்த ஸ்டம்பிளிங் பிளாக் என்ன அப்படிங்கறது வந்து you need to ask the child, or need to find out before it goes beyond your control. அது நீங்க பார்க்கணும். And if the client, like in the child, என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாய்ஸ் அண்ட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்க்கறத விட லைக் அவங்க வந்து உங்களை அணுகிற மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு talk about is how to develop a proper relationship between you and the adolescent child, and still he or she is a child, so that you deal with them properly. Okay, 4 things you need to have. One is connectedness. You need to have proper regulation and monitoring. You
need to give them proper autonomy, and you need to know about their peer group relationship. Okay, யூஸ்வலா நான் என்னன்னா CMAP-ன்னு சொல்வேன். யூஸ்வலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கனெக்டட்னஸ் அவங்களுக்குள்ளார. I'll explain to you all those 4 points. Monitoring is this, and A is autonomy. அவங்களுக்கும் decision making கொடுக்கறதுக்கு, and peer group பாசிட்டிவ் இருக்கும். peer group அவங்களோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஏன் கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா, ஒரு வார்ம், ஒரு பாசிட்டிவ், ஒரு ஸ்டேபிள் எமோஷனல் பாண்ட் அந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருந்தாதான் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஏன்னா அதுதான் அவங்களோட செல்ஃப் ஒர்த்தையும் டெவலப் பண்ணும். லைக் யூனோ அப்ரூவல், லைக் ஒரு ரிஸ்கி பிஹேவியர் எடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் எடுக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல ப்ராப்பர் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை யோசிக்கும் இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் எனக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல, வெதர் இது தேவையா. ஏன்னா அவனுக்கே அந்த குழந்தைக்கு அவளுக்கே அந்த ப்ராப்பர் அட்டென்ஷன் வீட்டுல கிடைக்குதுன்னும் போது, அந்த கனெக்டட்னஸ் பாண்டிங் இருக்குன்னும் போது அது வெளியில அந்த குழந்தை தேடாது. And it also gives ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த சைல்ட், பிகாஸ் இட் ஹேஸ் சம்படி டு லீன் upon. அவங்க வீட்டுல வந்து அவங்க என்கேஜ் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் சோஷியல் இன்டராக்ஷன் அந்த குழந்தைக்கு ஆள் இருக்குன்ற பட்சத்துல வெளியில அதை தேடாது. ஸோ ரோல் ஆஃப் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி கொடுக்கலாம், அந்த கனெக்ஷனை எப்படி கொடுக்கலாம்னா, யூ நீட் டு ஷோ அஃபெக்ஷன் ஃப்ரீக்வென்ட்லி, ஓப்பன்லி, லைக் பை அப்ரூவல்ஸ், பை ஹக்ஸ், பை ஆல் தோஸ் திங்ஸ். அட்லசன்ட் குழந்தைங்க வந்து தள்ளி போவாங்க இந்த சமயத்துல, லைக் but you can show, like, not if they're not allowing you to hug or something like that, you can show by a pat or touch, or by eyes, by approvals, all those things. You need to encourage and talk to the child, you need to support the activities which they do. adala neenga pannalam. Recreation work, இப்ப நம்ம வீட்லயே நிறைய இருக்கறனால நிறைய ஒர்க் நம்ம ஒண்ணா சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கு. ஸோ இது செய்ய முடியாத சூழ்நிலையில கூட ஒண்ணா சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு ரெக்ரியேஷனோ ஒர்க் ஒண்ணா நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், இட் will also strengthen the relationship. அது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். It will also promote moral behavior. And second is, you need to monitor the child. Monitorக்கு முன்னாடி வந்து you need to regulate the child. அதாவது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் குழந்தைய, அதோட சேர்த்து மானிட்டர் பண்ணணும். எப்படி ஒழுங்குமுறைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சைல்ட்ஸ் பிஹேவியர் வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கணும் கண்டிப்பா. நான் வந்து இண்டிபெண்டா விடணும் அப்படிங்கிறதுனால வந்து I'm not telling that you have to just like that ஃப்ரீயா அந்த குழந்தைய விடணும் இல்ல. ஒரு குடும்பத்துக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து கரெக்டா அந்த குழந்தைக்கு படிப்பிக்கப்படணும். இதெல்லாம் வந்து நான் சொல்றேன்னா, நீங்க 19 வயசுல வந்தா குழந்தை இந்த சமயத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டா அந்த குழந்தை ஒத்துக்காது. இட் ஹாஸ் டு பி கிவன் இன் த ப்ரையர் பீரியட் இட் செல்ஃப். முன்னாடியே இதெல்லாம் கொடுக்கப்படணும். முதல்ல எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு கடைசியில வந்து ஒரு 17-18 வயசுல வந்து நான் மாத்த பாக்குறேன் என் குழந்தையன்னா அது வந்து நடக்காது. பிகாஸ் சம்டைம்ஸ் பேரண்டிங்கும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம சரியான பேரண்டிங்கா பண்ணல, நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கடிவாளம் போடாம விட்டுற பட்சத்தில் பின்னாடி வந்து அந்த குழந்தை நம்மளோட பேச்சை கேட்டுட்டு நம்ம வழிக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த குழந்தை நடக்கலைன்னா அது நம்மளுடைய தப்பாகுமே தவிர மற்றவங்களோட தப்பு ஆகாது, அந்த குழந்தையோட தப்பும் ஆகாது. So the rules and the monitoring எல்லாம் early stagesலயே நடக்கணும். You have to tell, these are my rules, this is acceptable, this is not acceptable, very clear. இதெல்லாம் நான் இந்த வீட்ல இந்த ஃபேமிலில ஒற்றுக்கொள்ளப்படும், இதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்படாது. அந்த எமோஷன்ஸும் பிஹேவியரும் ரெகுலேட் பண்றதுக்கான இதையும் நம்ம அசிஸ்ட் பண்ணணும். இந்த வயசுல ஸ்டார்டிங்லயே அடல்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே you need to assist how to regulate the emotions. வெளியில எப்படி எமோஷன்ஸை காமிக்கலாம், மற்றவங்க எதுக்கு எப்படி எமோஷன்ஸை காமிக்கலாம், லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மகிட்ட இருக்கு. You need to communicate more, and இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணணுமா, இதெல்லாமே கூட சொல்லி கொடுக்கணும்னா கண்டிப்பா சொல்லி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா வெளியில இருந்து நிறைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் அந்த குழந்தைங்களுக்கு நடக்காது, இல்லைன்னா நடக்கும். அது வந்து முக்கியம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, we can have a set of family rules and family meetings வச்சு சொல்லலாம். இதுதான் consequences. We can have a contract type, like இது நீ பண்ணினா இது நடக்கும், இது பண்ணக்கூடாது. ரூல்ஸ் பிரேக் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம we need to tell the child. We need to spend more time. இதுக்கு என்ன பண்ணணும்னா, we need to spend more time. We need to talk to your youth. இளமை காலத்துல நிறைய பேசணும். லைக் நான் சொன்னேன் ரொம்ப நேக் பண்ணாதீங்க, ரொம்ப நைனு கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா அட் த சேம் டைம் the child is going out. முன்னாடியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படின்னா, நீ எங்க போற, யார் கூட இருக்க, என்ன பண்ண போற, எந்த நேரத்துக்கு வருவ, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்பரா தெரியணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். லைக் எந்த குழந்தை எந்த இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியால ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை இட்ஸ் கோயிங் டு கோ இன்டு சோஷியல் மீடியானா இட் ஷுட் நாட் பி தேர்.
ஒருவேளை ஒரு நடுவு மத்தியில அந்த குழந்தை போய் ஜாயின் பண்ணுதுன்னா அந்த பேரண்ட் ஷுட் பி தேர் அவைலபிள் ஃபார் அ காம்படிஷனோ ஃபார் எதுக்கோ அந்த குழந்தை சோஷியல் மீடியாக்குள்ள போகுதுன்னா அந்த பேரண்ட் ஷுட் ஆல்சோ பி அவைலபிள். அந்த ரூல்ஸ்க்கு வந்து the child should accept to it. The child is not accepting to that rule, you should not let the child go into it. அவ்வளவுதான். So in the regulation should be there and the monitoring should also be there. Okay. ஒரு ஹெல்தி டீம் வரணும்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் அட்டானமிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இண்டிவிஜுவலா அவங்களே டிசைட் பண்ண விடுறது, அவங்க கிட்டயும் அந்த தெம்பு இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது. பிகாஸ் they also have the capacity to think wisely in the samayatla, because they have this rational thinking nalla, they have this abstract thinking nalla, they have this reflective thinking nalla valarudhu in samayatla. So they decide critically and independently in samayatla. So adha nama vandu use panikalam. Sometimes nama family ku oru decision making irukku appadina and kondaita kekkalam enna nadakalam enna nadakum idla nee enna pannuve appdin kekkumbodhu அந்த குழந்தைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த சமயத்துல. அதே பண்ணணும்னு நீங்க அவசியம் கிடையாது. பட் you can tell the child that இது மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கு, நம்ம இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த குழந்தையும் டிசிஷன் மேக்கிங்ல வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா அவங்களோட பர்சனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட நீங்க வந்து சுதந்திரத்தை கொடுக்கலாம். அப்ப வந்து அவங்க வந்து என்ன ஒரு சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நெகட்டிவ் பியர் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குன்னா அதை அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிப்பாங்க உங்களோட உதவி இல்லாம. திஸ் அண்ட் ஆல் வில் பி ஹெல்ப்ஃபுல். Then this you need to encourage, to have independent thinking, at the same time you need to respect your child's ideas also, validate the child's feelings, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா nothing but showing unconditional love, like நம்மளோட குழந்தை தானே, we need to show that love and affection. Obviously we'll be loving our children, but எதிர்பார்ப்பற்ற அன்பு, அதாவது நீ இது பண்ணினாதான் நான் அன்பு காமிப்பேன், இது பண்ணலன்னா நான் அன்பு காமிக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வித்ட்ரா பண்றாங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன். லைக் நீ இது பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, ஸோ அதனால அவங்க வந்து ஐ வில் நாட் ஷோ மை லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது வரைக்கும் நல்லா பயங்கர செல்லமா இருப்பாங்க, அந்த சமயத்துல அப்படியே வித்ட்ரா பண்ணிப்பாங்க. இது என்னன்னா அந்த குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டா மாட்டிடும். இன்னொரு விஷயம், சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கில்ட் மேக்கிங், அதாவது குற்ற உணர்ச்சி தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் செய்ய வைப்பாங்க, சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த குழந்தைய, அவங்களோட ஃபீலிங்ஸ் மறுதளிக்கப்படும். அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீட் டு நாலாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப். சில்ட்ரன் வந்து வில் ஹாவ் குரூப் ஆஃப் டீன்ஸ்ல அந்த விசே கிளிஷே இருக்கும், அவங்களுக்கு சொல்லுவாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. they will have a friends ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறும். உலகளாவிய விதத்துல இப்படிதான், நம்மளோட ஒரு குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், இல்ல ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த குரூப்பை பொறுத்தும் அந்த ஃப்ரெண்டை பொறுத்தும் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தாற்பயங்கள், அவங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த முடிவுகள் மாறுபடும். ஸோ யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் டீனேஜர்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே, நீங்க எப்படி அவங்களுக்குள்ளார உங்களோட இமேஜை காமிக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களோட இமேஜ் பார்க்கப்படும் உங்க பையனோட பொண்ணோட மத்தியில. ஸோ whether that particular friend trust you அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க அதை எப்படி டெவலப் பண்ணலாம்னா, you can have a friendly atmosphere. அவங்க வீட்டுக்குலாம் வரும்போது you can create a friendly atmosphere at your home. You can communicate with them also properly, like அவங்கள மறுக்காம வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்காம, like you need to create an atmosphere properly for your child. You can assist and coach initial stagesல எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா செலக்ட் பண்ணணுங்கிற விஷயத்துல அசிஸ்ட் பண்ணலாம், கோச் பண்ணலாம் your children, and you have to reinforce good behavior, Meena. You talk to the parents of the friends. Now you can make your own friends group with them. இதெல்லாம் வந்து it will help, with them. You have to have a democratic parenting. கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல காமிச்சுதான் ஆகணும், பிகாஸ் இந்த டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து இது வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். முக்கியமா இந்த பேரண்டல் மானிட்டரிங் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கன்சிஸ்டன்ட் இன்வால்வ்மெண்ட், அந்த கான்வர்சேஷன் இதுல இல்லைன்னா வேற விஷயங்கள்ல அவங்களுக்கு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ வில் see almost near about ஒரு 1 hour ஆயிடுச்சு, an hour. So I'll just give some do's and don'ts. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு then we'll go for like a question and answers if somebody have. So what we have to do, we have to respect the children's privacy. Okay, இந்த வயசுல பிரைவசி முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பிரைவசிக்குள்ள நம்ம வந்து உள்ள போகணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவங்க சண்டை போடுவாங்க. ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் their privacy.
if a child is having normal intelligence, அறிவு குறைபாடு இல்லைன்னா, அந்த குழந்தைக்கு முடிவெடுக்கிற திறமை இருக்குன்னா, நீங்க நல்லது போதிச்சிருக்கீங்கன்னா அந்த குழந்தை பிரச்சனையில இருந்து வெளிவர தெரியும். நல்லா பேசி கான்வர்சேஷன் லெவல்ல நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏதாவது ரொம்ப அதீதமான ப்ராப்ளம் வந்தா கண்டிப்பா அது உங்களை அணுகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஸோ டோன்ட் go beyond that. Listen to them properly, like அவங்களோட ஒப்பீனியனும் வேல்யூபிள் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுங்க. பி அ குட் லிசனர் அண்ட் லிசன் பண்றேன் அப்படின்றது உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே ஜட்ஜ் பண்ணிடுது. லைக் நீங்க ஒன்றும் பெரிய ஜட்ஜ்லாம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்லாம் கிடையாது, டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுதா நீ இப்படிதான் நான் அப்படிதான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ யூ நீட் டு கீப் அப் யுவர் ஜட்ஜ்மெண்ட் வித் இன் யுவர் செல்ஃப். யூ கேனாட் டெல், கீப் யுவர் ஒப்பீனியன்ஸ் டு யுவர் செல்ஃப். டோன்ட் ஒப்பீனியன் ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் டோன்ட் டெல் யுவர் ஒப்பீனியன் டு kids. இதான் என்னோட ஒப்பீனியன் தேவையில்ல. Just keep up your opinion. They want a listening ear, that's all. So don't judge and don't tell your opinions immediately. Okay, when they want to talk to you, just let them talk. Okay, accept their feelings as it is. Okay, don't try to change their experiences. Okay, உங்களோட விஷயத்தை சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மாத்திராதீங்க. உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஓகே, முக்கியமான விஷயம் நம்ம பண்ண அதை ஆஸ் பேரண்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தப்பு பண்ணுவோம், சாரி கேட்க மாட்டோம். ஓகே, அவங்க நம்ம தப்பு பண்ணா சாரி கேட்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் அந்த ஈகோவை கொஞ்சம் இது பண்ணி, இஃப் யூ ஆர் டன் சம்திங் ராங், apologize, because that will also break their ego to come and apologize to us when they do something wrong. என்ன டோன்ட்ஸ் எது பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப நாக் பண்றது, இந்த அடலசன்ட் பீரியட்ல ரொம்ப ப்ரீச் பண்றது, லெக்சர் பண்றது, ஓகே அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணும். ஏன்னா மோஸ்ட்லி பாய்ஸ், நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கேன், தே டோன்ட் லிசன் ஃபார் லாங், ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்கள. ஓகே, இந்த கில்ட் தூண்டுற மாதிரியோ ஷேம் அந்த அவங்களை கேலி பண்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றதுலாம் பண்ணாதீங்க. you should do that, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இந்த ஷுட்ங்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்க குழந்தை பத்தி நிறைய பர்சனல் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதை வந்து தயவு செய்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அன்லெஸ் நன்டில் டேஞ்சரான விஷயம் நடந்தா மட்டும் அதை தவிர்த்து தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்களை ஹோம் பண்ணாதீங்க. மோர் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இஃப் தே ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம், லெட் தெம் கம் அண்ட் ஓப்பன் அப். ஓகே, ரொம்ப ட்ரபிள் பண்ணி ஹார்ன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும் எப்போ நீங்க பேசலாம் அவங்க கிட்டன்னு. யூ நீட் டு ஷோ சம் பவுண்டரி. என் குழந்தை தானே, எனக்கு சின்ன வயசுலாம் தெரியுமே, குழந்தையா தானே இருக்கான். எப்போ அவங்க அந்த அடலசன்ட் பீக் ரீச் பண்றாங்க, எப்போ அந்த சமயத்துல அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க தாங்களேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ டோன்ட் ஜம்ப் இன் டு யோர் கன்க்ளூஷன், லைக் உங்களோட முடிவை நீங்க எடுத்துடாதீங்க. So you need to do all those things to prevent your child from moving to the other spectrum of emotion, like not having emotional control. So we have seen, like ஒரு 1 hour நம்ம வந்து இந்த emotional control இந்த strategies எல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு க்ரக்ஸா சொல்ல போனா இந்த ஒரு 1 hour ப்ரோக்ராம்ல வந்து என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு டுகெதரா ஒரு க்ரக்ஸா ஒன்னா சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, you need to have a connectedness with the child. ஒரு ப்ராப்பர் கனெக்டட்னஸ் இருக்கும் அந்த குழந்தைங்க கிட்ட. Need to monitor and regulate the child properly, and you need to give autonomy, like freedom. You need to give the child freedom. Okay, and you need to have and monitor and regulate also. At the same time, you need to see about their positive peer relationship. அதை பத்தி நீங்க பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி சில பாயிண்ட்ஸ் I'll tell you. You need to clearly communicate your expectations. அதாவது இந்த அடலசன்ட் பீரியட்ல இந்த இளமை பருவத்துல வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத கிளியரா அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதையும் கிளியரா திரும்பி நீங்க வாங்கிக்கணும். You have to focus on what is important, okay, rather than like what is not important. நிறைய விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க. முக்கியம் என்னங்கிறத பத்தி, அவங்களோட வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல நீங்க ஷெட்யூல் பண்ணி பேசிக்கணும். ஓகே, listen to your child and reflect your child, and before reflecting, understand your child rather than judging your child. ஆக்ட் ஆன் டீச்சபிள் மூமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது சில சமயம் ஒரு குழந்தை நல்ல விஷயங்கள் பண்ணும், அப்ப நம்ம ப்ரைஸ் பண்றோம். சில சமயம் நம்ம கத்து கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.
நம்ம வந்து அந்த நிமிஷத்துல நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுவோம். நம்ம டைம் கருதியோ நம்மளுடைய பிஸி ஷெட்யூல் கருதியோ நம்ம சொல்லாம போயிடுவோம். ஓகே, there'll be certain moments where the child will be very receptive. நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குழந்தை இருக்கும். அந்த சமயத்துல நம்ம சொல்லி கொடுக்கணும். You have to act on அந்த மூமெண்ட்ஸ் நம்ம கிடைக்கும் போது நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். You have to be respectful to the child. You have to help them use your experience.